குமாரபாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழா நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் பாரம்பரிய கலைகளில் மாணவர்கள் கிராமிய போட்டிகள், பேச்சு போட்டிகள், கும்மி ஆடி பொங்கல் விழாவை சிறப்பித்தனர். மேலும் பாரம்பரிய கலைகளான கோலம் போடுதல், கைவினைப் பொருட்கள் செய்தல், பறையடித்தல், சிலம்பாட்டம், சைக்கிள் ஓட்டுதல், பம்பரம் விடுதல் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. சிறப்பாக பொங்கல் வைத்த மாணவிகளுக்கு பரிசுகளை தட்டிச் சென்றனர். கோவை மாவட்டத்தில் தினம்தோறும் வாகன ஓட்டிகளுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை கோவை மாநகர காவல்துறை மற்றும் மாவட்ட காவல்துறை சார்பில் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோவை மத்திய வட்டார போக்குவரத்து சாலையில் மாநகர காவல்துறையினருடன் இணைந்து கோவை ராமகிருஷ்ணா கல்லூரி மாணவ மாணவிகள் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதனை கோவை மாநகர போக்குவரத்து துணை ஆணையர் சிற்றரசு கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் ஹெல்மெட், சீட் பெல்ட் அவசியம், செல்போன் பேசியபடி வாகனம் ஓட்டாதீர்கள் உள்ளிட்ட பதாகைகள் ஏந்தியபடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ஆசனூர் கிராமத்தில் தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்தின் 16வது துக்க நாளை முன்னிட்டு உளுந்தூர்பேட்டை தேமுதிக ஒன்றிய செயலாளர் திருமால் தலைமையில் தேமுதிகவினர் விஜயகாந்தின் திருவுருவப் படத்தை சுமந்தவாறு மௌன ஊர்வலம் சென்று மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் உளுந்தூர்பேட்டை தேமுதிக ஒன்றிய பொருளாளர் வீராசாமி மற்றும் துணை செயலாளர் பிரபாகரன், கிளைக்கழக செயலாளர், அனைத்து கட்சி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நகராட்சி தூய்மை பணியாளர் முத்தையா என்பவர் பணியின் போது சன்னதி தெருவில் குப்பை அள்ளுவதற்கு இடையூறாக இருந்த இருசக்கர வாகனத்தை ஓரமாக விட்டபோது முத்தையாவை மர்ம நபர் தாக்கி சாதி பெயரை கூறி திட்டியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்தும் தாக்கியவரை கைது செய்ய கோரியும் தூய்மை பணியாளர்கள் 82 பேர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் நகராட்சி அலுவலகம் முன்பமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தூய்மை பணியாளர்களின் இந்த போராட்டத்தால் குப்பைகள் மலை போல் தேங்கியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஐயம்பேட்டையை சுற்றியுள்ள படுகை நிலங்களான மேல உத்தமநல்லூர், இலும்புக்கோரை, மாத்தூர், திருச்சோற்றுத்துறை, வீரசிங்கம்பேட்டை ஆகிய பகுதிகளில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு செவ்வந்தி பூக்கள் அறுவடை செய்து வருகின்றனர். மேலும் அறுவடை செய்த செவ்வந்தி பூக்களை விற்பனைக்காக தஞ்சாவூர், கும்பகோணம் ஆகிய ஊர்களுக்கு கொண்டு செல்கின்றனர். இந்நிலையில் பூக்களின் விலை சரிவால் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் பருவம் தவறி மழை பெய்ததால் பூ மொட்டுகள் உதிர்ந்து பூக்களின் விளைச்சல் குறைந்துள்ளதாகவும் இதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து நெற்பயிர்களைப் போல செவ்வந்தி பூவிற்கும் நிவாரணம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் செவ்வந்தி பூ வச்சிருக்கிறோம். எங்களுக்கு சரியானபடி மழை நேரம் தவறி மழை பெஞ்சதுனால எங்களுக்கு விவசாயம் ரொம்ப பாதிக்குது. இதனால் எங்களுக்கு இருக்கிற பூவெல்லாம் ரொம்ப சேதமாயிடுச்சு. இதனால் நாங்கள் நகை அடகு வச்சு நாங்கள் விவசாயம் பண்ணி எங்களுக்கு எதுவும் போதிய வருமானம் கிடைக்கல. பூவெல்லாம் கிலோ 65 ரூபா, 70 ரூபா இது மாதிரி தான் விலை போகுது. இந்த விலை எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அருகே கயநல்லூர் ஊராட்சியில் மாவட்ட கழக செயலாளர் அனகை முருகேசன் ஆலோசனைப்படி சித்தாமூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சந்திரகாந்த் தலைமையில் கயநல்லூர் விஸ்வா ஏற்பாட்டில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு 16வது நினைவு நாள் அஞ்சலியை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு 1000 மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் மாலை அணிவித்து மலர் தூவி வீதி உலா வந்து கிராமத்தினர் ஒப்பாரி வைத்து நினைவு அஞ்சலி செலுத்தினர். பின்னர் கிராம மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் கயநல்லூர் ஊராட்சியைச் சேர்ந்த தேமுதிக நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விளையும் காய்கறிகளில் பட்டாணியும் ஒன்றாகும். நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஆகிய மாதங்களில் கொடைக்கானல் மலைப்பகுதியில் பட்டாணி விளைச்சல் சிறப்பாக இருக்கும். ஆனால் கொடைக்கானலில் கடந்த நவம்பர், டிசம்பர் மாதங்களில் தொடர் மழை பெய்ததால் பட்டாணி விளைச்சல் பாதிக்கப்பட்டது. விவசாயிகளும் அதிக அளவில் பட்டாணியை பயிரிடவில்லை என கூறப்படுகிறது. தற்போது தொடர் மழை ஓய்ந்த நிலையில் கொடைக்கானல் மலைப்பகுதி விவசாயிகள் தாமதமாக பட்டாணி பயிரை விளைவித்துள்ளனர். இதனால் தற்போதுதான் பட்டாணி அறுவடை ஒரு சில பகுதிகளில் தொடங்கியுள்ளது. ஒரு சில இடங்களில் அறுவடைக்கு தயாராகி வருகிறது. தொடர் மழை காரணமாக கொடைக்கானல் பகுதியில் ஒட்டுமொத்தமாக பட்டாணி விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் வடலூர் பகுதியின் வார நாட்களில் சனிக்கிழமைகள் தோறும் ஆட்டு சந்தை நடைபெறுவது வழக்கம். இங்கு மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள் தங்கள் வளர்க்கும் கால்நடைகளை விற்பனைக்காக கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பொங்கல் பண்டிகை நெருங்குவதை முன்னிட்டு வடலூர் ஆட்டு சந்தையில் ஆடுகளின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் வியாபாரிகள் ஆடுகள் வாங்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பினர். ஒவ்வொரு ஆடும் சுமார் 6,000 முதல் 17,000 வரை விற்பனை செய்யப்பட்டதால் வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பெரம்பலூரில் பால் உற்பத்தியாளர்கள் தமிழக அரசு அறிவித்த பால் கொள்முதல் விலை 38 ரூபாய்க்கு உயர்த்தி வழங்க வேண்டி பால் கேனுடன் பெரம்பலூர் காமராஜர் வளைவு, பெரம்பலூர் ஆத்தூர் சாலையில் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பெரம்பலூர் காவல்துறையினர், ஆவை நிர்வாகத்தினர் பால் உற்பத்தியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின் சாலை மறியல் கைவிடப்பட்டது. இந்த போராட்டத்தினால் நீண்ட நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.